மற்றொரு உடனுக்குடன் நேரலையை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் சாலையில் நின்று கொண்டிருந்த ஆம்னி காரில் திடீரென்று தீ பற்றியுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் சாலையில் நின்று கொண்டிருந்த ஆம்னி காரில் திடீரென்று தீ பற்றியுள்ளது. கோவையில் சாலையில் நின்று கொண்டிருந்த ஆம்னி காரில் திடீரென்று தீ பற்றியுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு கோவையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. கோவையில் சாலையில் நின்று கொண்டிருந்த கார் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவர் ஆம்னி கார் மூலமாக பொருட்களை டெலிவரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் கோவை சித்தாபுத்தூர் பகுதியில் வழக்கம் போல தனது ஆம்னி காரை சாலையோரமாக நிறுத்திவிட்டு சென்று கொண்டார். அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து அவருடன் சக ஓட்டுநரான காரை ஓட்டுவதற்கு முயன்றுள்ளார். அப்போது காரில் சிறிதாக புகை உள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சக ஓட்டுநர் மேலும் புகை மீது தண்ணீரை ஊற்றி அணைத்த போது தீ மலமளவென பரவியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சக ஓட்டுநர் உடனடியாக கோவை மத்திய தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் சந்தோஷ்குமார் ஆம்னி கார் மூலமாக பொருட்களை ஒரு இடத்திற்கு மற்றொரு இடத்திற்கு டெலிவரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இதில் காரில் இருந்து சில பொருட்கள் சேதமடைந்திருப்பதாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது குறித்து கோவை காட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அல்வயலாக அக்கம்பக்கத்திலும் காரில் இருந்தவர்கள் யாருக்கும் எந்த விதமான தீக்காயங்களும் ஏற்படவில்லை. உடனடியாக சுதாரித்துக் கொண்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஜனனி, கோவையிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காளிதாஸ்.